குப்பைகளில் சிறந்த குப்பை அப்படின்னு ஒன்று இருக்கு. குப்பை எல்லாமே குப்பை கிடையாது, குப்பையிலையுமே அது குப்பை தேவைப்படுறவங்களும் இருக்கிறாங்க. அதனால நம்ம ஒரு படைப்பு எப்பயுமே ஆகாது, தப்பாவே ஆகாது. ஸோ நான் என்னன்னா அதை எடுத்து மாற்றி வச்சிருந்தேன். நான் இப்போ என்ன பண்றேன்னா ஒரிஜினலா அந்த பாட்டுக்கு போட்ட டம்மி லிரிக்ஸ் பாடுறேன். ஹே சண்டாளியே மனசெல்லாம் நீ தாண்டி, நான் திண்டாடுற ஒன்னால தடுமாறி, இதான் அந்த ஒரிஜினல். இப்ப வந்ததுதான் நீல நிலவே நிலவின் அழகே. ஏசி ரொம்ப தொண்டை போயிடுச்சு, சாரி, தேங்க்யூ. நம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ சிவாயம் சிவ 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 சிவாயம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னொரு 2 வாரம் இல்லை 3 வாரத்துக்கு மேல இதை விட ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம ட்ரஸ்ட் மீ பீப்புளுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலான்னு இருக்கிறேன். என்னன்னா அவங்க சொன்னாங்க 110ன்னு சொல்லி. 110ங்கிறது கணக்கில் தான். சைன் பண்ண படமாக பார்த்தீங்கன்னா சர்தார் 2 வந்து எனக்கு 100வது படமாக இருக்கும். ஸோ அதில் ஒரு செலிப்ரேஷனாக ஆகஸ்டில் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய லெவலில் ஒரு விழா எடுக்கணும் அப்படிங்கிறது சர்தார் டீமும் சரி, மற்ற எனக்கு ஒர்க் பண்ண அந்த 100 டைரக்டர்ஸில் நிறையா என்னோட நண்பர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணலான்னு ஒன்று சொன்னாங்க. ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு கன்ஃபார்மாக நான் வந்து ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு மரியாதை செய்யணுங்கிறது எனக்கு இருக்குது. ஏன்னா நான் வந்து 2009 அந்த இதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குறுகிய காலம் தான். ஆனால் அதில் வந்து இவ்வளோ படங்கள் அப்படிங்கிறது வந்து எனக்கே ஆச்சரியமான ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து போர் அடித்தா பாட்டு பண்ணுறது அப்படிதான். நம்ம வந்து வெளியில் போகிறதோ பாட்டி கேட்டின்னு போகிறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. நம்ம வந்து போர் அடித்தா நமக்கு வந்து பாட்டு பண்ணுறது வேலை பார்க்குறது தான். அதனால தான் எப்படி இவ்வளோ சீக்கிரம் படம் பண்ணுறீங்கன்னா, எனக்கு படம் பண்ணுறதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரொம்ப தூங்குறதே பார்த்தீங்கன்னா ஒரு 7 hours தான் தூங்குறோம் ஒரு நாளைக்கு. ஸோ அதில் ஒரு டைமிங்கில் படமே இல்லாமல் இருந்தோம். படமே இல்லாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரு படம் கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு வேற ரிலீஸ் ஆன படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் வச்சு கூட நான் வந்து மியூசிக் பண்ணி வச்சிருந்தேன். அவ்வளோ பேக்ரவுண்ட் ஸ்கோராக நிறைய தீமா சாங்கா நிறைய பண்ணி வச்சிருந்தோம் நம்ம பேங்க்ல. அதெல்லாம் நிறைய படங்கள் அடுத்தடுத்து கமிட் ஆகும்போது அதை அப்ளை பண்ணுறதுனால ஈஸியாக இருந்துச்சு எனக்கு ஒர்க் பண்ணுறது. நிறைய பேர் கலாய்க்கு கூட செய்வாங்க, ஜாலியாக. நான் ஒரு நல்ல என்ன சொல்கிறது சந்தோஷமாக கலாய்ப்பாங்க. எப்படின்னா பேசாமல் ஒரு பிரசாத்திலே இங்கே தங்கிடலாம், ஏன்னா வார வாரம் ஒரு படம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, ஒரு டைமில் படமே இல்லை, இப்போ நமக்கு நிறைய படங்கள் இருக்குது, வார வாரம் வருதுங்கிறதுல கடவுளுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு அருளாக நான் பார்க்குறேன். ப்ரெஸ் எனக்கு வந்து ரொம்ப நாள் கூட இருந்திருக்கீங்க. இது வந்து உண்மையாகவே இது வந்து நீங்கள் வெளியில் விடணும்னு நான் சொல்லலை. இது வந்து ஒரு வீடியோவாக நீங்கள் எடுத்து வெளியில் போடுறதுல நான் மனசால உங்களுக்காக சொல்கிறேன். ஆஃப் த ரெக்கார்ட் நமக்குள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் அதில் பேசுகிற மாதிரி நான் பேசுகிறேன், அவ்வளோதான். இது வந்து இது வெளியில் போடுறதுக்காக இல்லை. எனக்கு நீங்கள் வந்து